அன்பார்ந்த இறை மக்களே, மகளே சீயோனே மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேமே ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மாரியின் மேல் ஏறி வருகிறார் என்று கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுக்கு முன் இறைவாக்கு உரைத்த இறைவாக்கினர் செக்கரியாவின் வார்த்தைகள் இயேசுவால் நிறைவேறுகிறது. இன்றும் நம்மால் நினைவு கூறப்படுகிறது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இன்றைய நாள் குருத்தோலை பவனியில் நற்கருணையை முதலில் பவனியாக எடுத்து செல்ல பின்னர் இறைமக்கள் சென்றனர். பின்னர் இயேசு கழுதையின் மேல் அமர்ந்திருப்பது போன்ற சுரூபம் வண்டியில் இழுத்து செல்லப்பட்டு குருத்தோலை பவனியானது நடைபெற்றது. இன்று இயேசுவின் பிரதிநிதியாக குரு பவனியில் முதலில் சென்று ஆலயத்தில் நுழைய இறைமக்கள் பாடல் பாடிக்கொண்டு பின்னால் குருத்தோலைகளுடன் செல்லும் பழக்கம் கடைபிடிக்கப்படுகின்றது. இன்றைய பவனியில் நாம் சிந்திக்க வேண்டியது, முதலில் குருத்தோலை என்பது ஒரு வெற்றியின் சின்னம். இயேசு வெற்றியின் வேந்தராக, அரசராக எருசலேமில் நுழைகின்றார். கழுதை குட்டி அமைதியின் அரசு, தாழ்ச்சியின் அடையாளம். ஓசன்னா விடுவித்தருளும் என்ற ஜெபமும் வாழ்த்து தெரிவிப்பதையும் குறிக்கும் ஒரு எபிரேய சொல். தாவீதின் அரசு போற்ற பெறுக. கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி, என்றென்றும் உம் ஆட்சி, தலைமுறை தலைமுறையாக உம் அரியணை என்ற வாக்குறுதி இயேசுவில் நிறைவேறுகின்றது. ஆண்டவரின் பெயரால் வருபவர் போற்ற பெறுக. இயேசுவை போற்றி புகழும் நிகழ்வு. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி பாடல்கள் பாடி குருவிற்கு பின் சென்று ஆலயத்தில் நுழையும் நாம் இந்த தவகாலத்தில் நம் வாழ்வில் நிகழ்ந்துள்ள மாற்றங்கள் என்னென்ன என்று சிந்திப்போம். குருத்தோலை பவனியில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க இறை சமூகமே, தவக்கால தொடக்கத்திலேயே தவ முயற்சிகளின் பிறரன்பு பணிகளிலும் நம் இதயங்களை தயாரிப்பில் இன்று நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா மர நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகறிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மர நிகழ்வில் நாம் பயணிக்கின்ற இந்த புனித வார பயணத்தின் முதல் நிலை எருசலேம் நகரை நோக்கி பயணிக்கின்ற நிகழ்வாக கரங்களில் குருத்தோலைகளோடு நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஓசானா என்று பாடிக்கொண்டு நாம் சொல்லுகின்றோம். பாடல். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தொகைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி கிறிஸ்து அரசரை அக்களிப்போடு பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்கு வந்து சேர்கின்ற ஆற்றலை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 உயிருள்ள வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. இயேசு தம் சீடரோடு ஒலிவ மலை அருகில் உள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டிப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பி விடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டி கட்டியிருப்பதை கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர்கள்? கழுதை குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடையை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடையையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இழை தலைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேறியும் பின்னேறியும் சென்றவர்கள், ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர், வரவிருக்கின்றவர் நம் தந்தை தாவீதின் அரசு ஆசி பெற்றதே, உன்னதங்களே ஓசானா என்று ஆர்ப்பரித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுது பங்கில் உள்ள அன்பிய பொறுப்பாளர்கள் நம்முடைய கரங்களில் குருத்தோலைகளை கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவரும் 2 குருத்தோலைகள் வாங்கி பவனியோடு நாம் பங்கேற்க நாம் இணைவோம். பாடற்குழுவோடு இணைந்து நாம் பவனியில் பாடிக்கொண்டு வருவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளாய் நாமும் அமைதியோடு பவனியில்
வெற்றியின் சின்னத்தை சுட்டி காட்டுகின்ற குறுத்தொழிகளாக இருக்கின்றன. அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடக்கின்ற தேர்தலுக்கான வெற்றியின் சின்னம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் நிலையான ஆசீர்வாதத்தின் பயணத்தை நோக்கிய வெற்றியின் சின்னம். அதனால்தான் 2 குருத்தோலைகளோடு நாம் பயணிக்க அன்போடு அழைக்கின்றோம். இவ்வாறு இந்த குருத்தோலைகள் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஓசனா பாடிக்கொண்டு பயணிப்போம் என்று மகிழ்வோடு பயணிக்கின்ற வேளையில் பீடச்சீடர்கள், பிள்ளைகள், பெண்கள் செல்வோம், ஆலய மன்றத்தில் ஒன்று கூடுவோம். உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒளிவ கிளைகளை பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து மாசற்ற சேனன் தூய உள்ளத்தினன் பயனற்றதை மனதில் செலுத்தாதவன் தன் அயலாருக்கு எதிராக வஞ்சகமாய் ஆணையிடாதவன் எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒளிவ கிளைகள் பிடித்தவராம் உன்னதங்களிலே ஓசன்னா இன்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம், இஸ்ராயேல் ஜனங்களை ஆளவர் இயேசு ரட்சகரே எழுந்தருள்வீர். உசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. மாமணி வயிற்றினில் பிறந்தவரே, மாமொழி சூசை கரங்களில் வளர்ந்தவரே, மானிட குலத்தினில் உதித்தவரே, மன்னவரே எழுந்தருள்வீரே.
முதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. ஆலயத்திற்குள்ளும் ஆலயத்தினுடைய பக்கவாட்டிலும் தாராளமாக இடம் இருக்கிறது. இந்த திருவழிபாட்டில் நம்முடைய இருக்கின்ற குருத்தோலைகளை நாம் அமருகின்ற நாற்காலியில் வைத்து பக்தியோடு ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கையில் உள்ள குருத்தோலைகள்லாம் நீங்கள் அமர்ற இந்த நாற்காலியில் வச்சுருங்க. குருத்தோலைகளை கரங்கள் பிடிக்க சொல்லுகிற பொழுது அப்பொழுது நம்ம பிடித்து கொள்ளலாம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டவர்களாக அவரது உயிர்ப்பில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்களுக்கு கனிவாய் அருளையும் ஆசிரையும் நாங்கள் பற்றி கொண்டிருக்கின்ற இந்த குருத்தோலைகளை போன்று உள்ளத்தில் வாழ்வில் உம்மை நோக்கி பயணிக்கின்ற அருள்வரங்களை பெற்றுக்கொள்ள தயவை தந்தருளும். உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் 50:4-7. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோரின் நாளை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார்.
கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என் உடை மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். எனக்கு உதவியாக நீர் எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே
இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். தூய மார்க்கு எழுதியபடி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்காவும் புளியாத அப்ப திருவிழாவும் வர 2 நாள் இருந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் சூழ்ச்சியாய் அவரை பிடித்து கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், திருவிழாவிலே வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் உண்டாகலாம் என்றார்கள். பெத்தனாவில் தொழுநோய் சீமோன் வீட்டில் அவர் இருந்தார். அங்கே பந்தி அமர்ந்திருக்கும்போது பெண் ஒருத்தி நரந்தம் என்னும் விலையுயர்ந்த நல்ல பரிமள தைலம் உள்ள படிக சிமிலை கொண்டு வந்து உடைத்து அவருடைய தலையில் ஊற்றினாள். அப்போது சிலர் சினந்து, தைலத்தை இப்படி வீணாக்குவனேன், இத்தைலத்தை 300 வெள்ளிக்காசுக்கும் அதிகமாய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அவள் மேல் சீறி எழுந்தனர். இயேசுவோ, இவளை விடுங்கள், ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? இவள் எனக்கு செய்தது நேர்த்தியான செயல்தான். ஏனெனில் ஏழைகள் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள். வேண்டும் பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நானோ உங்களோடு எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை. இவள் தன்னால் இயன்றதை செய்தால். என் அடக்கத்தை குறித்து முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசினாள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்தது இவள் நினைவாக கூறப்படும் என்றார். 12 ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை கேட்டு மகிழ்ந்து அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அவனும் அவரை எவ்வாறு காட்டிக் கொடுக்கலாம் என வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளியாத அப்ப திருவிழாவின் முதல் நாளில் பாஸ்கா செம்மறியை பலியிடுவார்கள். அன்று சீடர் அவரிடம், நீர் பாஸ்கா பலியுணவை உண்ண நாங்கள் எங்கே போய் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறீர் என்று கேட்டனர். அவர் சீடர்களுள் இருவரிடம், நகருக்கு செல்லுங்கள், ஒருவர் தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு உங்களுக்கு எதிர் வருவான். அவன் பின்னே செல்லுங்கள். அவன் எங்கே செல்கிறானோ அந்த வீட்டு தலைவனிடம், நான் என் சீடருடன் பாஸ்கா உணவை உண்பதற்காக அறை எங்கே என்று போதகர் கேட்கிறார் என சொல்லுங்கள். இருக்கை முதலியன அமைந்து ஆயத்தமாய் உள்ள ஒரு பெரிய மாடி அறையை அவன் உங்களுக்கு காட்டுவான். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சீடர்களும் போய் நகரை அடைத்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே நிகழ்ந்ததைக் கண்டு பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலையானதும் அவர் 12 வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து உண்ணும்போது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தப்பட்டு ஒவ்வொருவரும் நானோ என்று அவரை கேட்க தொடங்கினார்கள். 12 ஒருவனை என்னோடு பந்தியில் கையிடுபவனை மணுமகன் தம்மை பற்றி எழுதி
இருக்கும்படி போகிறான். மணமகனை காட்டி கொடுப்பவனுக்கோ ஐயோ கேடு. அவன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து இறைப்புகழ் கூறி பிட்டு அவர்களுக்கு அளித்து, இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்னர் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு அளிக்க அதில் அனைவரும் பருகினர். அப்போது அவர், உடன்படிக்கைக்கென்ன பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இது. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் கடவுளின் அரசில் புதிய ரசம் குடிக்கும் நாள் வரை திராட்சை பழ ரசத்தை குடிக்க மாட்டேன் என்றார். புகழ் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றனர். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் இடரல் படுவீர்கள், ஏனெனில் மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிப்போம் என எழுதியிருக்கிறது. நான் உயிர்த்த பின் கலிலியாவுக்கு உங்களுக்கு முன் போவேன் என்றார். அதற்கு ராயப்பர், எல்லோரும் இடரப்பட்டாலும் நான் இடரேன் என்றார். இயேசு அவரிடம், உறுதியாக உமக்கு சொல்கிறேன், இன்றிரவே கோழி இருமுறை கூவும் முன் என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்றார். அவரோ, உம்மோடு இருக்க வேண்டியிருந்தாலும் உம்மை மறுதலியேன் என்று வற்புறுத்தி சொன்னார். அப்படியே அனைவரும் சொன்னார்கள். பின்பு கெட்சமனி என்னும் தோட்டத்திற்கு வந்தார். அங்கே அவர் சீடர்களிடம், நான் ஜெபிக்கும் அளவு இங்கே இருங்கள் என்று சொல்லி ராயப்பரையும் யாகப்பரையும் அருளப்பரையும் தம்மோடு அழைத்து சென்றார். அப்பொழுது திகிலும் மனக்கலக்கமும் அவரை ஆட்கொள்ளவே அவர்களை நோக்கி, என் ஆன்மா சாவுக்கு ஏதுவாக வருத்தப்பட்டிருக்கிறது, இங்கே தங்கி விழித்திருங்கள் என்றார். சற்று அப்பால் போய் தரையில் குப்புற விழுந்து, அப்பா தந்தையே, அனைத்தையும் உம்மால் கூடுமானால் இத்துன்ப களத்தை என்னிடமிருந்து அகற்றியறலும். ஆகிலும் நான் விரும்புவது அன்று, நீர் விரும்புவதே ஆகட்டும் என்றார். பின்பு வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ராயப்பரை நோக்கி, சீமோனே, தூங்குகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படுத்தாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆவி ஊக்கமுள்ளதுதான், உன் உடலோ வலுவற்றது என்றார். மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். திரும்பவும் வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். ஏனெனில் அவர்களுடைய கண்கள் தூக்கமயமுற்று இருந்தன. என்ன மறுமொழி சொல்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. 3ஆம் முறையாக அவர்களிடம் வந்து, இன்னும் தூங்கி இளைப்பாறுகிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. இதோ மணமகன் பாவிகளிடம் கையளிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான் என்றார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலே 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் மூப்பரும் அனுப்பிய கூட்டம் ஒன்று வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கின்றவன் அவர்களுக்கு உரிய அடையாளமாவது, எவரை நான் முத்தமிடுவனோ அவர்தான், அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள். அவன் வந்தவுடனே அவரை அணுகி முத்தமிட்டு, ரபி, அவர்களோ அவர் மேல் கை போட்டு பிடித்தார்கள். அருகில் நின்றவர்களுள் ஒருவன் வாளை உருவி தலைமை குருவின் ஊழியனை தாக்கி அவனுடைய காதை துண்டித்தான். இயேசு அவர்களிடம், கள்வனை பிடிக்க வருவது போலும் வாள்களோடும் தடிகளோடும் என்னை பிடிக்க வந்தீர்களோ? நாள்தோறும் கோவிலில் ஒதித்து கொண்டும் உங்களிடையே இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் மறைநூல் கூறுவது இவ்வாறு நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். இளைஞன் ஒருவன் வெறும் உடம்பின் மேல் துப்பட்டியை போர்த்தி கொண்டு அவன் பின்னே சென்றான். அவனை பிடித்தார்கள். அவனோ
துப்பட்டியை விட்டுவிட்டு ஆடையின்றி ஓடிப்போனான். இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டி சென்றனர். தலைமை குருக்கள், மூப்பர், மறைநூல் அறிஞர் எல்லாரும் வந்து கூடினர். ராயப்பரோ தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலருடன் உட்கார்ந்து அனலில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை சாவுக்கு கையளிக்கும்படி அவருக்கு எதிராக சான்று தேடியும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஏனெனில் பலர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி கூறியும் அச்சாட்சிகள் ஒன்றுக்கொன்று ஒவ்வாதிருந்தன. சிலர் எழுந்து கூறியதாவது, கையால் கட்டிய இவ்வாலயத்தை இடித்து கையால் கட்டாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டுவேன் என்று இவன் சொல்ல நாங்கள் கேட்டோம் என்றனர். இதிலும் கூட அவர்களுடைய சாட்சி ஒவ்வாதிருந்தது. தலைமை குரு அவர்கள் நடுவில் எழுந்து, உனக்கு எதிராக இவர்கள் சாட்சி சொல்கின்றனர், மறுமொழியாக ஒன்றும் சொல்கிறாயா? அவரோ மறுமொழியாக ஒன்றும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மீண்டும் தலைமை குரு, போற்றுவதற்குரிய இறைவனின் மகனா, மெசியா நீதானே என அதற்கு இயேசு, நான் தான் மணுமகன், வல்லமையுள்ள இறைவனின் வலப்பக்கத்தில் அமர்ந்து வான மேகங்களை சூழ வருவதை காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம்முடைய ஆடைகளை கிழித்து கொண்டு சொன்னதாவது, நமக்கு இன்னும் சாட்சிகள் எதற்கு? தேவதூஷணம் கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அவர்கள் அனைவரும் சொன்னதாவது, இவன் சாவுக்குரியவன். அப்பொழுது சிலர் அவரை துப்பவும் அவர் முகத்தை மூடி அறைந்து கேட்டதாவது, யார் உன்னை அறைந்தது என்று தீர்க்கதரிசனமாக சொல். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். ராயப்பர் கீழே முற்றத்தின் இருக்கையில் தலைமை குருவின் ஊழியக்காரிலுள் ஒருத்தி வந்து அவரை உற்று நோக்கி கூறியதாவது, நீயும் நாசரேத்தூர் இயேசுவுடன் இருந்தாய். அவரோ அதை மறுத்து சொன்னதாவது, நீ என்ன சொல்கின்றாய் என்றே விளங்கவில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. வெளியே வாசல் மண்டபத்திற்கு சென்றார். கோழியும் கூவிற்று. மீண்டும் ஊழியக்காரி அவரை கண்டு அருகே இருந்தவர்களிடம் சொன்னதாவது, இவன் அவர்களுள் ஒருவன். அவரோ மீண்டும் மறுத்தார். மீளவும் சிறிது நேரத்திற்கு பின் அங்கு இருந்தவர் ராயப்பரை நோக்கி கூறியதாவது, உண்மையாக நீ அவர்களுள் ஒருவன், ஏனெனில் நீ கலிலேயன். அவரோ சபித்து ஆணையிட்டு சொன்னதாவது, நீங்கள் சொல்கிற அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. உடனே 2ஆம் முறையும் கோழி கூவிற்று. இருமுறை கோழி கூவும் முன், நீ என்னை 3 முறை மறுத்துவிட்டாய் என்று தமக்கு இயேசு சொன்னதை ராயப்பர் நினைவு கூர்ந்து கண்ணீர் சிந்தி அழலானார். காலையானதும் மூப்பர், மறைநூல் அறிஞர், மற்ற தலைமை சங்கத்தார் இவர்களோடு தலைமை குருக்கள் கூடி ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிலாத்திடம் கையளித்தனர். பிலாத்து சொன்னதாவது, நீ யூதரின் அரசனோ? அவர் மறுமொழியாக சொன்னதாவது, நீர்தான் சொல்லுகிறீர். தலைமை குருக்கள் பலவற்றை குறித்து அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். பிலாத்து மீண்டும் அவரிடம் கேட்டதாவது, நீ மறுமொழி ஒன்றும் சொல்வதற்கில்லையா? இதோ உன்மேல் இத்தனை குற்றம் சாட்டுகிறார்களே. இயேசுவோ அதன் பின் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்து அதை கண்டு வியப்புற்றான். திருவிழாதோறும் அவர்கள் கோரும் ஒரு கைதியை விடுதலை செய்வதுண்டு. அப்போது பரபாஸ் என்ற கைதி ஒருவன் இருந்தான். ஒரு குழப்பத்தில் கொலை செய்த காவலருடன் பிடிபட்டவன் அவன். கூட்டம் வந்து வழக்கம் போல் தாங்கள் கேட்பதை செய்யும்படி பிலாத்தை கேட்க தொடங்கியது. அதற்கு அவன் சொன்னதாவது, யூதர்களின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? ஏனெனில் தலைமை குருக்கள் அவரை கையளித்தது பொறாமையால் தான் என்பது அவருக்கு தெரியும். பரபாசையோ விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லும்படி தலைமை குருக்கள் கூட்டத்தை தூண்டிவிட்டனர். பிலாத்து மீண்டும் அவர்களிடம், அப்படியானால் நீங்கள் யூதர்களின் அரசன் என்று சொல்கிறவனை நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கூச்சலிட்டு சொன்னதாவது, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அதற்கு பிலாத்து, இவன் செய்த தீங்கு என்ன? பிலாத்து அவர்களை திரும்பி செய்ய
திருப்தி செய்ய விரும்பி பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சாட்டைகளால் அடித்து சிலுவையில் அறையும்படி கையளித்தான். படைவீரன் அவரை அரண்மனைக்குள் நடத்தி சென்று அங்கே இருந்த பட்டாளத்தினரை எல்லாம் கூட்டினர். பின்பு அவருக்கு சிவப்பு ஆடை உடுத்தி முள்முடி ஒன்றை பின்னி தலையில் சூட்டி சொன்னதாவது, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். மேலும் அவரை தலையில் பிரம்பால் அடித்து அவர் மேல் துப்பி முழந்தாளிட்டு வணங்கினர். இப்படி அவரை எள்ளி நகையாடிய பின் சிவப்பு ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை உடுத்தி அவரை சிலுவையில் அறைய வெளியே கூட்டி சென்றார்கள். சீரேனே ஊரனாகிய சீமோன் என்னும் ஒருவன் நாட்டுப்புறத்திலிருந்து அவ்வழியே வந்து கொண்டிருந்தான். அவன் அலெக்சாந்தர் ரூப்பு என்பவர்களுக்கு தந்தை. அவனை அவருடைய சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினர். மண்டை ஓடு என பொருள்படும் கொல்கத்தா என்னும் இடத்திற்கு அவரை அழைத்து சென்றனர். அங்கே அவர்கள் அவருக்கு வெள்ளை போலும் கலந்த இரசத்தை கொடுத்தனர். அவர் அதை ஏற்கவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பின்னர் அவர் ஆடைகளில் எது எது யார் யாருக்கு வரும் என்று பார்க்க சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறையும்போது காலை 9 மணி. அவர் மேல் சாட்டிய குற்றத்தை குறிக்கும் பலகையில் யூதரின் அரசன் என்று எழுதி இருந்தது. அவருக்கு வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமான கள்வர் இருவரை அவருடன் சிலுவையில் அறைந்தனர். அவ்வழியே சென்றவர்கள் தலையை ஆட்டி, ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுபவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி அவரை பழித்தனர். அவ்வாறே தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞருடன் சேர்ந்து அவரை எள்ளி நகையாடி, பிறரை காப்பாற்றி இவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலின் அரசனாகிய மெசியா இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும், கண்டு நம்புவோம் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டனர். அவருடன் அறை உண்டவர்களும் அவர் மேல் வசை கூறினர். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. 3 மணிக்கு இயேசு சொன்னதாவது, ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானே. இதற்கு என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது பொருள். அருகில் இருந்தவர்களுள் சிலர் இதை கேட்டு கூறியதாவது, இதோ இவன் எலியாசை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே ஒருவன் ஓடிப்போய் கடற்காளானை காடியில் தோய்த்து ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியாஸ் இவனை கீழே இறக்க வருவாரோ பார்ப்போம் என்றனர். இயேசு உரக்க கூவி உயிர் நீத்தார். முழந்தாள் படியிடுவோம். எழுந்திருப்போம். அப்போது ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றவர் தலைவன் இவ்வாறு இவர் உயிர் நீத்ததை கண்டு, உண்மையில் இம்மனிதன் கடவுளின் மகனாய் இருந்தார் என்றான். பெண்கள் சிலரும் அங்கு இருந்தனர். தொலைவில் நின்றே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுள் மதலேன் மரியாளும் சின்ன யாகபருக்கும் யோசேத்துக்கும் தாயான மரியாளும் சலோமியும் இருந்தனர். கலிலேயாவில் இருந்து இவர்கள் அவரை பின்தொடர்ந்து அவருக்கு பணிவிடை புரிந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த பெண்கள் வேறு பலரும் இருந்தனர். இதற்குள் மாலை நேரம் ஆகிவிடவே ஓய்வு நாளுக்கு முந்தின அந்நாள் ஆயத்த நாள். ஆதலால் அரியமத்தியரு சூசை துணியுடன் பிளாத்திடம் சென்று இயேசுவின் உடலை கேட்டார். இவர் தலைமை சங்கத்தின் செல்வாக்குடைய ஓர் உறுப்பினர். இவரும் கடவுளின் அரசை எதிர்பார்த்திருந்தவர். இயேசு அதற்குள் இறந்துவிட்டதை பற்றி பிளாத்து வியப்புற்றான். நூற்றவர் தலைவனிடம் இருந்து செய்தியை அறிந்ததும் சடலத்தை சூசையிடம் அளித்தான். சூசை கோடி துணி வாங்கி வந்து இயேசுவை இறக்கி துணியில் சுற்றி பாறையில் குடைந்த
கல்லறையில் வைத்து அதன் வாயில் ஓர் கல்லை உருட்டி வைத்தார். மதலேன் மரியாளும் யோசேத்தின் தாயாகிய மரியாளும் அவரை வைத்த இடத்தை பார்த்து கொண்டனர். பாடுகளின் மாதம் தவக்காலமாக சித்தரிக்கின்ற தாய் திரு அவை 40 நாட்களையும் தவத்தில் தவ முயற்சியின் முழுமையில் உறுத்தல் காரியங்களில் மேலும் சிறப்பாக உடல் ஒருத்தல், மன ஒருத்தல், ஆத்ம ஒருத்தல் என்று 3 படிநிலைகளாக தாய் திரு அவை வழிநடத்துகின்ற பாங்கினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பயணித்து ஆசீர்வாதமான இல்லிடத்தின் நாட்டை பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தினுடைய உரிமை குடிமக்களாக வாழ்வதற்கான பயணம் இருந்ததைப் போல எவ்வாறு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நீரினால் அழித்து விட மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்த அந்த பேழையில் பயணித்த ஒவ்வொருவரும் பாதுகாப்பாய் வாழ்ந்து அவர்கள் புதியதொரு வாழ்வை கண்டதைப் போல அந்த பேழையில் இருந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்ததைப் போல இந்த 40 நாட்கள் இயேசு தன்னுடைய பகிரங்க வாழ்க்கையினுடைய ஒரு ஆசீர்வாதமாக அவர் பெற்ற ஒவ்வொரு தடைகள், பிரச்சனைகள், சவால்கள், 3 சோதனைகளையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்களை நிறைவு செய்திருக்கின்றோம். 40 நிறைவில் இதோ புனித வாரம் நம்மை சந்திக்கின்றது. புனித வாரத்தில் நாம் 3 விதமான பவனியில் பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதல் பவனியில் கரங்களில் குருத்தோலைகளோடு குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், இறை சமூகம் என்று பவனியாக எருசலேம் நகரத்தை நோக்கி பயணித்த பயணமாக இன்று அதிகாலை வேளையிலே பயணித்த நாம் வாழுகின்ற பகுதிகள் வழியாக, நாம் பயணிக்கின்ற இல்லங்கள் வழியாக, நாம் நடந்தேறுகின்ற ஒவ்வொரு நபர்களோடு கரங்களில் குருத்தோலைகளை ஏந்தியவர்களாக, குருத்தோலையினுடைய எண்ணம் மேல்நோக்கி இருப்பதைப் போல உங்களுடைய கரங்கள் இருக்கின்ற குருத்தோலைகளினுடைய எண்ணம் மேல்நோக்கி இருப்பது போல நம்முடைய எண்ணமும் ஆண்டவரை நோக்கி முழுமையாய் பற்றி எறிய இந்த நாட்கள் நம் ஒவ்வொருவரையும் புனித வார நாட்களாக அழைப்பு விடுக்கிறது. திருநிகழ்வுகளுடைய ஒவ்வொரு காரியமும் நாம் எவ்வாறு நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்ற தருணத்தில் அந்த நம்பிக்கை எதன் வழியாக இருக்கிறது? நான் பாரம்பரியமான கிறிஸ்தவன், பாரம்பரியமான கத்தோலிக்கன் என்பதால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் விசுவசிக்கின்றேன், நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கை என்னை ஊர்ஜிதப்படுத்துகிறதா? இன்றைய நாள் நற்செய்தியினுடைய இறுதி கட்ட வார்த்தைகள் இதோ அங்கு இருக்கின்ற நூற்றுவ தலைவன் சொல்லுகிறான், இவர் உண்மையிலேயே மெசியா. பிரைஸ் தி லார்ட். இயேசு உண்மையிலேயே மெசியா என்று நூற்றுவ தலைவன் சொல்லுகிறான். விவிலியத்தில் அவர்களுடைய பெயர்கள் இருப்பதற்காய்
அவர்கள் யூதர்கள் என்று அர்த்தமல்ல, மாறாக பிற இனத்தவர்களும் வாழ்ந்து வந்தவர்களை சுட்டி காட்டுகின்ற விவிலிய பகுதியில் பிற இனத்தவராக இருக்கிற ஒரு யூதன் அல்லாத நபராக இருக்கிற ஒரு இதுமேயன், அந்த இதுமேயன் இயேசுவை சிலுவையில் அறையுண்ட தருணத்தில் பார்த்து விசுவசிக்கின்றான். இதோ இந்த சிலுவைதான் நம் ஒவ்வொருவருக்கும் இரட்சிப்பின் சின்னமாக இருக்கிறது. அந்த திரு சிலுவையை நாம் அடையாள நிகழ்வில் எவ்வாறு அதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடுகளில் புனித வாரம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த புனித வாரத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளும் நம்மை உயிர்ப்பின் பிள்ளைகளாக எவ்வாறு கரங்களில் உள்ள குருத்தோலை மேல் நோக்கி இருப்பதை போல எல்லார் கையிலையும் 2 குருத்தோலைகள் இருக்கிறது, 3 குருத்தோலைகள் இருக்கிறது. எதற்காக? இதோ அந்த குருத்தோலைகள் எவ்வாறு மேல் நோக்கி எழுவதை போல நானோ ஆண்டவரை நோக்கி மேல் நோக்கி செல்ல என்னையே தயாரிக்கின்றேன். இந்த குருத்தோலைகள் உங்களுடைய இல்லங்களில் சிலுவைகளாகவோ உங்களுடைய இல்லங்களை பாதுகாக்கின்ற ஒரு மாபெரும் கருவிகளாகவோ இந்த ஆண்டு முழுவதும், அதாவது எதிர்வருகின்ற 25ஆம் ஆண்டு திருநெற்றி புதன் வரை அது உங்களுடைய இல்லங்களில் பாதுகாப்பின் அருளாக இருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் சிறுவர் குழாமோடு ஒன்றிணைந்து பாடல் பாடிக்கொண்டு எருசலேம் நகருக்குள் நுழைந்ததை போல நீங்களும் நுழைந்து ஆரவாரம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறீர்கள். முதல் நாளே அப்பாடான்னு சொல்லி ஒரு சிலர் நற்செய்தி வாசகத்தை கூட நிற்க முடியாமல் அமர்ந்திருந்தீர்கள். ஆண்டோருடைய பார்வையில் நாம் இந்த 40 நாட்கள் உச்சமாக இருக்கிற இந்த ஒரு வாரம் 6 நாட்கள் எவ்வாறு இறை அனுபவத்தை பெறுகிறோம் என்று யோசித்து பார்ப்போம். விவிலியம் வைத்திருக்கின்றவர்கள் தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது இறைவசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிப்போம். மண்ணுலகு உருவமே இல்லாமல் வெற்றிடமாக இருக்கிறது. இந்த ஒரு வாரம் நம்முடைய வாழ்க்கை உரு இல்லாமல் நாம் உருவம் பெற்றிருக்கின்றோம். அந்த உருவம் சிதைந்து போனதா? ஏனென்றால் என்னை காப்பாற்றுகின்ற தெய்வன், என்னை வழிநடத்துகின்ற ராஜன், இன்னைக்கு அவர் தன்னையே கையளிக்கின்ற கொள்வர்கள் கள்வர்கள் மத்தியில் தன்னையே கையளிக்கின்ற நிலை. அவர்தான் தெய்வம் என்று இருக்கின்ற தருணத்தில் அவர்தான் அரசர், அவர்தான் ராஜா, அவர்தான் எங்களை காப்பாற்றுவார், அவர்தான் எங்களுக்கு துணையாக இருப்பார் நினைச்சு வந்த வேளையில் நம்முடைய கரங்களில் குருத்தோலைகளை கொடுத்துவிட்டு வாள்களோடும் தடிகளோடும் வந்த கயவர்கள் இயேசுவை காட்டி கொடுத்தவர்களாய் கொன்றளித்தவர்களாய் இருக்கிறார்களே, என்ன செய்வது என்று உரு இல்லாமல் வெறுமையாக வெற்றிடமாக இந்த நாட்கள் நமக்கு தெரிவதாக இருக்கிறது. நீதி தலைவர்கள் நூலில் 15ஆம் அதிகாரம் 15வது இறைவசனம், இன்று எவ்வாறு இயேசு எருசலேம் நோக்கி பயணித்த பொழுது அவர் எதன் மேல் அமர்ந்திருந்தார்? புல்லட் மேலையா? கோவேரி கழுதையின் குட்டியின் மேலே. இந்த கோவேரி கழுதை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? பொதி சுமப்பதற்காக.
உலகத்தில் உள்ள அரசர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குதிரையின் மீது பயணித்தார்கள், பெருத்த யானையின் மீது பயணித்தார்கள். ஆனால் இயேசு கோவேரி கழுதையின் மீது பயணிக்கின்றார். கழுதையினுடைய வல்லமையை பற்றி நினைக்கிற பொழுது அது பொதியை அழுக்கை சுமக்கின்றதாக இருப்பதாக இருக்கலாம். ஆனால் நம் ஒவ்வொருடைய இயலாமையை சுட்டி காட்டுகின்ற நிலையை மாற்றுவதற்காய் இயேசு அந்த கழுதையின் மீது அமர்கிறார். திருவவிடினுடைய துவக்கத்தில் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், யாராவது கேட்டால் பதில் சொல்லுங்கள், அதாவது எங்கள் அரசன் இதை கேட்டார் என்று. இந்த கழுதையை இறைவன் இயேசு அமர்ந்தவராய் வருகின்ற பாதையெல்லாம் அவர்கள் ஒலிவ மர கிளைகளையும் மற்றும் தூய்மையான ஆடைகளையும் விரித்து பயணித்து வந்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகின்றது. இதோ கோவேரி கழுதையின் மீது அமர்ந்திருந்த இயேசு உலகத்தை எல்லாம் தன்னுடைய பாதையில் வெற்றியின் பாகையை கொண்டு வருகிறார். கழுதை அவமானத்தின் சின்னத்தை போல் இருக்கலாம். கழுதை நினைக்கின்றது, இதோ நான் தான் வருவதால் எனக்கு ஆரவாரத்தோடு வரவேற்பு செய்கிறார்கள் என்று. ஆனால் கழுதைக்கு மேல் அமர்ந்திருந்த இயேசு அந்த கழுதையின் மேல் அமர்ந்திருந்ததால் தான் அந்த கழுதையும் மதிப்பு பெற்றதாக இருக்கிறது. சொல்லுவாங்கள்ல, பூவோடு சேர்ந்த பல நேரங்களில் நாம் எதுவாக இருக்கின்றோம்? மலராக இருக்கின்றோமா? மனம் வீசுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அதை ஒருங்கிணைக்கின்ற நாரை போன்று இருக்கிறோமா? ஒருங்கிணைந்து அழகுபடுத்துகின்ற அந்த அழகில்லாத நாரை போன்று இருக்கிறோமா? ஆண்டவருடைய முன்னிலையில் அழகான மலராக இருந்தாலும், மனம் வீசுகின்ற மலராக இருந்தாலும், ஒருங்கிணைக்கின்ற நாராக இருந்தாலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றார். பல நேரங்களிலே எவ்வாறு பரிசேயர்கள் சதுசியர்கள் இருந்ததைப் போல சிதறுகின்ற ஆடுகளை போன்று கொன்றளிக்கின்றவர்களாக இருக்கிற பொழுது உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு மட்டுமல்ல, காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியத்துக்கு மட்டுமல்ல, மாறாக முன்னின்று பின் இருந்து செயல்படுகின்ற தள்ளிவிடுகின்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் வார்த்தைகளால் இவள் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்குமோ என்று மனக்கலக்கத்தோடு சொல்லிவிடக்கூடாது. யோசித்து பார்ப்போம். எவ்வாறு இயேசு அந்த கோவேரி கழுதையில் பயணித்து கொண்டிருக்கின்றார். அந்த கழுதையை வைத்து பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு ஆசீர்வாதத்தின் அருளை கொடுக்கிறது என்பதை நீதி தலைவர்கள் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 15வது இறைவசனம் வாசிப்போம். யார் அந்த அவர்? இயேசுவா? இன்னைக்கு எல்லாம் இயேசு தான். மேலே முன்னாடி பின்னாடி கொஞ்சம் படிங்க. சிம்சோன். வாசிப்போம். என்னது? பயந்துட்டேன். என்னாச்சு? திரும்பி படிங்க, புரியல எனக்கு. முதலேருந்து படிங்க. இப்போ கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சிம்சோன் அங்கு இருக்கின்ற பச்சை தாடை எலும்பை கொண்டு, அது எந்த பச்சை தாடை? அது கழுதையினுடைய பச்சை தாடையினுடைய எலும்பை கொண்டு. வாசிப்போம் தொடர்ந்து. சரி,
வீட்டுக்கு போய் இந்த பகுதியை வாசிங்க. அதாவது சிம்சோன் தன்னுடைய கரங்கள் எல்லாம் கெட்டி வைக்கப்படுகிறது. எதிரிகள் அவரை கைப்பற்றி இவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற தருணத்தில் கடவுளுடைய தூய ஆவி அவர் மீது இறங்க அவருடைய கரங்கள் உள்ள கட்டுகள் எல்லாம் என்னாகுது? தவிடுபடியாய் மாறிவிடுகிறது. சுற்றி இருக்கின்ற அவருடைய அருகாமையில் இருக்கின்ற கழுதையின் தாடை எலும்பை எடுக்கிறான். எடுத்து ஒவ்வொரு எதிரிகளையும் கொன்றளிக்கின்றான். எதிரிகள் பிலிஸ்தியர்களாக இருக்கிறார்கள். பிலிஸ்தியர்கள் எத்தனை பேரை கொன்றளிக்கின்றான்? அந்த தாடையை வைத்து 1000 பேரை கொன்றளிக்கின்றான். யார் அந்த பிலிஸ்தியர்கள் என்று பார்க்கிற பொழுது, தாவீது சிறுவனாக இருக்கிற பொழுது யாரை கொன்றளித்தான்? கோலியாத்து. கோலியாத்தும் ஒரு பிலிஸ்திய தலைவன் தான், பிலிஸ்தியன் தான். நமக்கு எதிராக வருகின்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் எவ்வாறு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சாதாரண கழுதையின் தாடையை வைத்தே கொன்றளிக்கின்ற சக்தியை, வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற தருணத்தில், சிம்சோனு கொடுக்கின்ற தருணத்தில் அதே கழுதையினுடைய நிலையை வைத்து அவர் எருசலேமுக்குள் புகுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது சிறியது, இது பெரியது என்று எண்ணுவதை குறைத்துவிட்டு நாம் ஆண்டவருக்குரியவர்கள், நாம் ஆண்டவருடைய கரங்களில் உள்ள பிள்ளைகள் என்று உணர்கின்ற பொழுது மண் பாண்டம் கூட குயவன் கரங்களில் இருக்கிற பொழுது அது அழகாக வடிவமைக்கப்படுகிறது. இதோ பீடத்தில் இருக்கின்ற எரிகின்ற மெழுகுவர்த்தியை சுற்றி இருக்கின்ற அந்த சிகப்பு நிற ஷேட் பார்ப்பதற்கு சாதாரணமான ஒரு குவியலாக இருந்திருக்கலாம். ஆனால் அது அந்த குயவனுடைய கரங்களில் பற்றப்படுகிற பொழுது, வைக்கப்படுகிற பொழுது அழகான பாத்திரமாக, கலனாக மாறிவிடுகிறது. நான் எந்த பாத்திரம் என்று முக்கியமல்ல, பாத்திரத்தை யார் வடித்தார் என்று நாம் என்ன அழைக்கப்படுகின்றோம்? இறைவனை நாம் பற்றி பிடிக்கின்றோமா? எவ்வாறு நம்முடைய கரங்கள் இருக்கின்ற குருத்தோலைகளை பற்றி பிடிப்பது போல நான் இறைவனை பற்றி பிடிக்கிறேனா என்று யோசித்து பார்ப்போம். என்ன ஏசப்பா கண்டுக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்வதை தவிர்த்து வெறுமையான சூனியமாக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி ஒளியின் பிள்ளைகளாக நாம் பயணிக்க இந்த வாரம் முழுவதும் நம்மையே இறை பிரசன்னத்தில் கொண்டு வருவோம். எழுந்து நிற்போம், கரங்களை குவித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அமைதியான மனநிலையோடு கரங்களில் உம்மை பற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு குருத்தோலைகளை, விண்ணை நோக்கி உயர்ந்திருக்கின்ற குருத்தோலைகளை பவனியாக நாங்கள் ஆலய முற்றத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த குருத்தோலைகள் எங்களுடைய இல்லங்களை அழகுபடுத்த இருக்கின்றன, ஆசீர்வதிக்க இருக்கின்றன, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இருக்கின்றன. தெய்வமே, நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையில் பாஸ்காவின் இந்த என் கிழமை நாட்களில் உம்முடைய பாடுகள், மரணம் எங்களுக்கு வெறுமையாக, வெற்றிடமாக, பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கின்றதாய் அமைகின்ற வேளையில் தெய்வமே, என்னை உம்முடைய கரத்தினால் பாதுகாத்துள்ளும் ஆண்டவரே. நாங்கள் உறக்கத்தில் இருக்கின்றோம், என்னுடைய வாழ்க்கை வெறுமையில் இருக்கிறது. உம்மோடு 1 மணி நேரம் ஜெபிக்கவும்
உம்மோடு 1 மணி நேரம் பயணிக்கவும் உம்மோடு 1 மணி நேரம் உரையாடவும் எங்களுக்கான மனத்திறனை தாரும். ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். கடல் தாண்டியும் திரவியம் தேடு என்று சொல்வதை போல ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், தேடிக்கொண்டே இருக்கின்றோம். எங்காவது கிடைத்து விடாதா என்ற நப்பாசையில் இருக்கிறோம். இந்த ஒரு வாரம் உம் பாதத்தில் அமர்ந்த மரியாவை போன்று, உம் பாதத்தில் அமர்ந்து பணி செய்த மார்த்தாவை போன்று, உம்மோடு உடன் இருக்கின்ற யோவானை போன்று மறுதளித்தாலும் உம்மை பின்பற்றுகின்ற ஓடோடி வருகின்ற மகனாக, குழந்தையாக, மகளாக, தாயாக, தந்தையாக, தாரமாக, கைப்பற்றிய உறவாக நான் வாழ்வதற்கான அருளை தாரும் ஆண்டவரே. நம்பிக்கை கொடும் ஆண்டவரே. ஆமென். மன்னையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன், பாரினில் அவர் துணை வேண்டுகின்றேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகின்றேன், புனிதர்கள் உறவை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன். ஆமென், ஆமென். கிறிஸ்து உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டுதல்களையும் மண்டாட்டுக்களையும் நம்முடைய தந்தையாகிய இறைவிடம் ஒப்பு கொடுத்து இப்பாடுகளின் நாட்களில் கடவுளை தாழ்மையோடு மன்றாடுவோம். அவர் நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் புனிதப்படுத்த நம்முடைய மன்றாட்டுக்களோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவிகள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர்
அனைவரும் தங்கள் வாழ்வில் அவமானத்தையும் இழிநிலையும் எதிர்கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்க தேவையான உமது துணையையும் துணிவையும் எந்நாளும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாருமேசையா, நாங்கள் கேட்பதை தாருமேசையா. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே என்று எங்களுடைய நாவும் அறிக்கையிட்டு கிறிஸ்துவ நம்பிக்கையில் நாங்கள் என்றும் உறுதியாய் வாழ தேவையான அருளை நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாருமேசையா, நாங்கள் கேட்பதை தாருமேசையா. இயேசுவை பின்பற்றி நாங்கள் உலக நாட்டங்களை விட்டு தாழ்ச்சியிலும் எளிமையிலும் வெறுமையிலும் வாழ தேவையான ஆற்றலாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாருமேசையா, நாங்கள் கேட்பதை தாருமேசையா. எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று கெட்சமனி தோட்டத்தில் கலங்கிய இயேசுவே, எங்கள் வாழ்விலும் வரும் துன்ப துயரங்களிலும் கடவுளின் விருப்பத்திற்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாருமேசையா, நாங்கள் கேட்பதை தாருமேசையா. தொடர்ந்து திருப்பலி கருத்துக்களை வாசிக்கின்றார்கள். தனசேகர் உடல் நலம் பெற வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். டோம்னிக் சாலமோன், சங்கீதா, ஈவா பால் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். ஆரோக்கியசாமி உடல் நலம் பெற வர்கீஸ் குடும்பம் நன்றி அறிதலாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். வினிஷியா இமாக்குலேட் ஆண்டவரின் ஆசீர் முழுமையாக பெற வேண்டி ஜெபிக்கிறார்கள். ராயப்பன், சூசை மேரி, லூர்து சாமி ஆண்மை இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். போஸ்கோ தாமஸ், இமானுவேல் ஜோசப் ஆண்மை இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். நன்றியறிதல் திருப்பலியை ஒப்புக்கொடுப்பவர்கள் ராஜா சங்கர் குடும்பத்தார்கள், ஜானி ஜோசப் குடும்பத்தார்கள். யாசினி குழந்தை நல்லபடியாக சுகம் பெற்றதற்காக நன்றியறிதல் திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். மரித்தவர்களின் ஆன்ம இலைப்பாற்றுகளாக திருப்பலியை ஒப்புக்கொடுப்பவரின் பெயர்கள் VS குருசாமி, ஜான் பீட்டர், ராஜு. எழுந்து நிற்போம். நித்திய இளைப்பாற்றியை மரித்த ஆத்மாக்களுக்கு தந்தருள்வீராக. இன்றைய தாய் திரு அவை இன்றைய நாளை இளைஞர்கள் ஞாயிறாக கொண்டாடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குருத்து ஞாயிறை இளைஞர்கள் ஞாயிறாக கொண்டாடுகின்ற வேளையிலே இளைஞர்கள் நாட்டின், சமூகத்தின், குடும்பத்தின், இல்லத்தின் முதுகெலும்பாக இருப்பதை தாண்டி அவர்கள்தான் மைய வழிகாட்டிகளாக வளர நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம்.
இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் எதிர்வருகின்ற மாதத்தில் நடைபெற இருக்கின்ற சிறப்பு ஆசீர்வாதமான தேர்தல் நிகழ்வுகள் அனைத்தும் நாம் ஒவ்வொருடைய வாக்கினுடைய மதிப்பீடுகளை உயர்த்திட நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாக்கு உண்மையான ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிற அனைவரையும் நல்ல தலைவர்களாக, நாட்டையும் சமுதாயத்தையும் முன்னேற்றுகின்ற தலைவர்களாக, தங்களுடைய சுயநலத்தை தாண்டி ஆண்டவர் காட்டுகிற அன்பின் பொதுநலத்தை எப்பொழுதும் பற்றி செல்கின்ற இறை மக்களாக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய குடையின் கீழ் வழிநடத்துகின்ற தலைவர்கள் பிறப்பெடுக்க வழிநடத்த வேண்டும் என்று உருக்கமாய் மன்றாடுவோம். இந்த நாட்களில் பயணத்தில் இருக்கின்றவர்கள், மேலும் நோயினால் தனிமையினால் இல்லங்களில் மருத்துவமனைகளில் இருக்கின்றவர்கள், இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டு இறுதி தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் நாம் மன்றாடுவோமாக. அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாய் வருவீராக. எங்கள் ஆற்றலும் பாறையும் தெய்வமாக இருக்கிற நீர், உம் திருமகனின் பாடுகளின் பயணத்தில் பங்கேற்று நாங்கள் அனைவரும் என்றென்றும் உம்முடைய அருளாசிரை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் துவக்கத்தில் உங்களுடைய இல்லங்களில் அன்பிய பொறுப்பாளர் வழியாக கொடுக்கப்பட்ட பசி பிணி கவர்கள் மற்றும் இளைஞர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட கவர்கள் இன்றைய நாளில் காணிக்கையாக கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு கைப்பிடி அரிசி, பருப்பு இதை காணிக்கையாக கொண்டு வந்தவர்கள் என்று காணிக்கையாக கொடுக்கலாம். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பள்ளியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் மொழியாயிருப்பவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய். உலகின் ஒளியாயிருப்பவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். எனக்காக நீ
நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. ஏங்கும் விழியில் தேங்கிய நீரும் அலைவோய மனமும் ஏந்தி வந்தேன். ஏங்கும் விழியில் தேங்கிய நீரும் அலைவோய மனமும் ஏந்தி வந்தேன். எதையும் தாங்கும் நிறையவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடவா. எதையும் தாங்கும் இறையவனே எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாயிறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அன்பு தோழிமை நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிய மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள இரக்க செயல்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோ. நாங்கள் எங்களுடைய பணிவாழ்வில் தகுதியான உள்ளத்தோடு பயணிக்க இந்த ஒரே வழியின் தெய்வீக ஆற்றல் உமது இரக்கத்தை முன்குறித்து எங்களுக்கு காட்டுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. மாசற்ற செம்மறியாக கிறிஸ்து பாவத்திற்காக பாடுபட்டார்.
தீயோனின் மீட்புக்காக நீதியாக தீர்ப்பளிக்கப்பட்ட திருவுளத்தை இவரது இறப்பு எங்கள் பாவத்தை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை மென்மேலும் திடப்படுத்தி. ஆகவே வானக தூதரணிகளோடும் குழுமியிருக்கின்றதாய் திரு அவையோடும் ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராயிருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் சிவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இக்குழுமிருக்கின்ற நமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவிடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே தூய வழியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் அங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூயாவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமுக்கு பரவியிருக்கிறது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்தல்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தரலும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற அல்வரையும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறைசாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன், தூய அருளானந்தர், தூய ஃபாஸ்டினா, தூய மார்க்ரெட் மரியா லக்காக், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் வாழ்ந்து வரைத்த அனைத்து தூயவர்களோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்று திருமகனதை இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருளும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்முடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தியவர்களாக விண்ணக தந்தையை நோக்கி நம்முடைய ஜெபங்களை அர்ப்பணிப்போ. கரங்களை உயர்த்தி நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, பொல்லாப்பு, வேதனை, குறை கரைகள் அனைத்திலிருந்தும் முழுமையான விடுதலை கொடுத்து எங்கள் பாவங்களை, பலவீனங்களை, சுயநலங்களை எல்லாம் முழுமையாய் கலந்தறிந்து யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தவரே, எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடும் பொற்பாதம் கொள்ளுமிருக்கிற தாய் திருச்செவியுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவிடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் அரும் மருந்தாகிடு அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தவராய் நம்மை மீட்டெடுத்த தேவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை விடும் சொல்லியல்லோம், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. பாட்டி 15. இறைவன் தரும் திருவிருந்து, இது ஆன்ம வாழ்வின் அருமருந்து. இறைவன் தரும் திருவிருந்து, இது ஆன்ம வாழ்வின் அருமருந்து. கல்வாரி மலை மீது பலியானதை கனிவோடு நினைக்கும் திருவிருந்து. இறைவன் தரும் திருவிருந்து, இது ஆன்ம வாழ்வின் அருமருந்து. இறைவன் தரும் திருவிருந்து. பரிவில் அழைக்கும் இருந்து, தயவோடு பாவக்கூரை நீக்க, தயவோடு பாவக்கூரை நீக்க, இறைவனை தன்னை உணவாக்கும் விருந்து. விருந்து விருந்து, இது இறைவன் தரும் திருவிருந்து. விருந்து விருந்து, இது இறைவன் தரும் திருவிருந்து. இறைவன் தரும் திருவிருந்து, இது ஆன்ம வாழ்வின் அருமருந்து. இறைவன் தரும் திருவிருந்து.
பரகதி சேர்க்கும் விருந்து வாழ்நாளிலே இதை முன்போரெல்லாம் பரகதியில் சேர்க்கும் விருந்து இறையோடு பொது வாழ்வினிலே இறையோடு பொது வாழ்வினிலே இணையவே தன்னை உணவாக்கும் விருந்து 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 இது இறைவன் தரும் திருவிருந்து விருந்து விருந்து இது இறைவன் தரும் திருவிருந்து இறைவன் தரும் திருவிருந்து இது ஆன்ம வாழ்வின் அருமருந்து இறைவன் தரும் திருவிருந்து இது ஆன்ம வாழ்வின் அருமருந்து கல்வாரி மலை மீது பலியானதை கனிவோடு நினைக்கும் திருவிருந்து இறைவன் தரும் திருவிருந்து இது ஆன்ம வாழ்வின் அருமருந்து இறைவன் தரும் திருவிருந்து கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் புனித அருளார்ந்த ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரை, சொல்லிலும் செயலிலும் வல்லம் மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடவுளத்தில் பற்றியறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியறிய செய்தருளும்.
உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜெப தவங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய் அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு செய்த நாங்கள் உம்மை பணிவோடு இறைஞ்சுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்பார்த்திருக்க வழிவகை செய்தல்வீராக. நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குருத்தோலைகளை எல்லாம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம், உயர்த்தி பிடிப்போம். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பாதி பேருடைய குருத்தோலை அப்படியே வித்தியாசமாக மாறிவிட்டது. இப்போதான் தெரியுது, எவ்வளோதான் ஆலயத்தில் கூர்மையாக திருப்பள்ளியில் பங்கேற்றாலும் கை அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது போல. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிர்வர தலை வணங்கி இறைஞ்சுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய இந்த திருக்குடும்பத்தின் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து துன்புறுத்துவோருக்கு தமையே கையளித்தது போல சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளுகின்ற அருளையும் எங்களுக்கு வெள்ளத்தையும் கொடுத்திரளவும் நீதி குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. கரங்கள் இருக்கின்ற குருத்தோலைகள் எவ்வாறு எங்களுடைய இல்லத்தின் சாட்சிகளாக திகழ செய்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் திருநிகழ்வில் நீங்கள் அனைவரும் முழுமையாய் பங்கேற்றீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகள். ஜோரா கை தட்டி பாராட்டுக்களை ஒருவர் மற்றவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய கரங்கள் இருக்கின்ற குருத்தோலையோடு நீங்கள் பவனித்தீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 2 குருத்தோலை கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? அதிகமாக தேவை என்றால் திருப்பலி முடிவிலே பவனியாக வாருங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவது, இன்றைய திருநிகழ்வுகள் வழக்கம் போல் 9:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் மாலை 6 மணிக்கு திருப்பலியும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். இந்த நாட்களில் அதிகமாக இறை பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், முழுமையாக பங்கேற்கிறீர்கள். அதனுடைய ஒரு நீட்சியாக இது தயாரிப்பு இருக்கிறது. இரண்டாவது, இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தவக்காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு பசி பிணி போக்குவதற்காகவும்
மேலும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் தியாகத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு கைப்பிடி அரிசி பருப்பு அதை காணிக்கையாக கொடுக்கும்படி கேட்டிருந்தோம். இன்று கொடுக்காதவர்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை திருப்பலியில் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நாளைய தினம் நாளை மாலை 6 மணிக்கு பரிகார சிலுவை பாதை புண்ணிய பூமியில் நடைபெறும். தவக்காலத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்தும் இன்னும் உங்களை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பங்கை அன்பியத்தை புண்ணியத்திற்கு அழைத்து செல்வது. குட்டீஸ், நாளை மாலை 6 மணிக்கு பரிகார சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து ஆராதனையின் திருப்பலி நடைபெறும். எனவே நாளை மாலை ஆலயத்துக்கு வருகிற பொழுது உங்களுடைய கரங்களிலும் வீட்டில் உள்ள உப்பு, எண்ணெய், தண்ணீர், மெழுகுவற்றி மந்திரித்து கொடுக்கப்படும். எனவே அதை கொண்டு வாருங்கள். இந்த புனித வாரத்தில் உங்களுடைய இல்லங்களை மந்திரிக்கவும். மேலும் இன்றைய நாள் திருடங்களுடைய தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. நாளை மறுதினம் மறை மாவட்டத்தில் உள்ள குருக்கள் அனைவருக்கான சிறப்பு தியானம் சாந்தோமில் காலை முதல் மாலை வரை நடைபெறும். மாலையிலே சாந்தோம் கத்தீட்ரலிலே பேராலயத்திலே அங்கு பேராயருடைய தலைமையில் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து இருபால் துறவியர்களோடு ஒன்றிணைந்து இறை மக்கள் நீங்களும் பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். சிறப்பாக அன்று எதிர்வருகின்ற உயிர்ப்பு ஞாயிறு மற்றும் வருகின்ற ஆண்டு நம்முடைய நெற்றிகளில் பூசப்படுகிற தைலங்கள் 3 தைலங்கள் மந்திரிக்கப்படும். அதாவது திருமுழுக்கு பயன்படுகின்ற ஆயத்தக்கார எண்ணெய் மற்றும் திருமுழுக்கு உறுதி பூசுதல் குருத்துவம் இதற்கு பயன்படுத்தப்படுகிற கிறிஸ்மா என்கின்ற தைலம், அதனோடு நோயுற்றவர்களுக்காக பூசப்படுகின்ற நோயாளிகள் அந்த தைலம், இந்த 3 தைலம் மந்திரிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தைலங்கள் மந்திரித்து புதுப்பிக்கப்படுகின்றன. எனவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை திருநிகழ்வு சாந்தோம் பேராலயத்தில் நடைபெறும். புதன்கிழமை நம்முடைய இல்லங்களில் நான் வீடுகளில் சந்திக்கின்ற பொழுதும் சரி, இந்த வெள்ளிவாக்கம் செம்மன் தூய் அருளானந்தர் ஆலய பங்கு மக்களாகி நீங்கள் உங்களுடைய வீடுகளில் சிலுவை வைத்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிலுவை வைத்திருக்கிறீர்கள் மற்றும் அந்த சிலுவைகளை அன்று கொண்டு வாருங்கள். என்னைக்கு? புதன்கிழமை அன்று உங்களுடைய சிலுவைகளை, வீட்டில் உள்ள சிலுவைகளை கொண்டு வாருங்க. வீட்டில் உள்ள சிலுவைகள் சொல்லும் பொழுது அண்டா குண்டா அப்புறம் இவர் எனக்கு சிலுவை, இந்த அம்மா எனக்கு சிலுவைன்னு சிலுவை கொண்டு வராதிங்க. அனைவரும் வாருங்கள். இந்த சிலுவைகளுடைய மகோ உன்னதத்தை பற்றிய செய்தி பகிர்வு மாலையில் நடைபெறும். வருகிற பொழுது விவிலியத்தையும் கொண்டு வாருங்க. விவிலியத்தில் உள்ளதான் சொல்லப்படுகிறது. விவிலியத்தை கொண்டு வாருங்க. எனவே புதன்கிழமை வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு பாதம் கழுவும் திருநிகழ்வோடு திருப்பலி துவங்குகிறது. நற்கருணை உருவாக்கி ஆசீர்வதித்து அற்புதமான நாளாக அமைகின்றது. அன்றைய நாளில் சிறப்பாக உங்களுடைய பங்கு தந்தையாக எனக்காக செபியுங்கள். மற்றும் இந்த பங்கில் பணியாற்றிய அருட்தந்தையர்கள், பங்கு தந்தையர்களாக இருந்திருக்கலாம், அருட்சகோதரர்களாக இருந்திருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருந்திருக்கலாம், அவர்களுக்காக பெயர் சொல்லி திருப்பலி ஒப்புக் கொடுங்கள். திருமணத்தில் உங்களை இணைத்த அருட்தந்தையர்கள், அதை ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக நீங்கள் இருப்பதற்கு அவர்களுடைய வழிநடத்துதல். எனவே உங்களுக்கு தெரிந்த தந்தையர்கள் பெயர் சொல்லி அவர்களுக்காக செபியுங்கள். மரித்திருந்தால் அவர்களுக்காக ஆன்ம இளைப்பாற்றி திருப்பலி ஒப்புக் கொடுங்கள். என்னைக்கு? வியாழக்கிழமை அன்று குருத்துவத்தின் நாள், நற்கருணை நாள். நம்முடைய கத்தோலிக்க திருவை நற்கருணை நாள் ஆசீர்வதிக்கப்படுகிற திருவையாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் சரியாக நேரத்தோடு பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் இப்பொழுது பவனியாக வாருங்கள். அருட்சகோதரி அமலா அவர்களும் முன்னாடி வாங்க. இப்பொழுது வருகின்ற பொழுது நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும்
யாராருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோள் வேணுமோ அது கொடுக்கப்படும். நானும் இருப்பேன், அருட்சகோதரியும் இருப்பாங்க. வருகிற பொழுது இந்த தவக்காலத்திற்கான சிறப்பு காணிக்கை எடுக்கப்படுகிறது. தாராளமாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாள் நீங்கள் கொடுத்த காணிக்கையின் வரவு 6550 ரூபாய். எழுந்து நிற்போம். ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசுவே ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோட்டைகள் எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பு நம்முடனே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே